நல்லூரினுடைய கொடியேற்றம் அவலாய் காத்திருந்த அலங்கார கந்தனுடைய வருடாந்த மகோற்சவம் அடியிலே இருந்து நுனி வரை மிக மிக அதிகளவான பக்தர்கள். இந்த கொடி எதை குறிக்கிறது என்றால், ஆறுமுக சுவாமி அழகாக எழுந்தருளிருக்கிறாள். நேற்றைய நாளில் இந்த கலசாபிஷேகம் இடம்பெற்றக்கூடிய நல்லூரானுடைய சன்னதியை தான் இந்த காலை பொழுதில் நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்கள். இன்றைய நாளில் 17ஆம் தேதி வருடாந்த மகோற்சவம் இந்த பராப வருடத்துக்குரியது கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. மங்களகரமாக இந்த நல்லூரினுடைய கொடியேற்றம் நிகழ்ந்தால் நாடு விடியும் அப்படி என்ற நிறைய விடயம் சொல்லப்படுகிறது. 25 நாட்கள் கொண்டிருக்கக்கூடிய மகோற்சவம் பிரம்மாண்டமாக அலங்கார கந்தனுடைய வருடாந்த மகோற்சவம் இன்றைய நாளோடு தொடங்குகிறது. எப்படி இந்த கொடியேற்றம் இருக்கின்றதை தான் பார்க்க போறீங்க. நேற்று நாள் வைரவர் சாந்தி, அதே மாதிரி தான் காலையில் இந்த கொடிச்சீலை கொண்டு வருகிற இந்த விடயம் எல்லாமே நான் காணொலியாக பதிவு செய்திருப்பேன். இப்போவே 9 மணி அன்பிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏராளமானவர்கள் கோவிலை நோக்கி வந்திருக்கிறோம். சரியா 10 மணிக்கு கொடியேற்றம் நடக்கும். உள்ளுக்கு வசந்த மண்டப பூசை எல்லாமே ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கொடியேற்றத்தினுடைய முக்கியமான காட்சிகள் என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் எல்லாவற்றையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்க, யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய இந்த காணொலி அனுப்பி வைங்க. காணொலி தொடர்பில் எப்படியான விஷயங்கள் மாலையில் இன்னுமே கம்பீரமாக இருக்கும். காலையில் நிகழக்கூடிய கொடியேற்றம், அதனுடைய தத்துவார்த்தங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். நல்லூரான் வீதி எங்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வெண்மணல் பரப்பி அதில் ஏராளமான அடியவர்கள் நேர்த்திகளை இப்போதே நிறைவேற்ற தொடங்கி இருக்கிறார்கள். காலை 8:45க்கு ஆன்மீகக்கூடிய ஒரு நேரம். உள்ளுக்கு வசந்த மண்டபம் எல்லாமே ஆரம்பமாகி இடம்பெற்று கொண்டிருக்கு. வீதி எப்படி கம்பீரமாக இந்த கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமானவர்கள் எங்களைப் போலவே நிறையவர்கள் இங்கே வழிபாடுகளுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் வேறுதுமே கிடையாது. திருவிழா ஆரம்பிப்பதற்கான இன்னும் சொற்ப நேரம் தான் இருக்குது. இந்த அங்க பிரதர்சனம் செய்யக்கூடிய இந்த வீதிகளில் வெண்மணல் பரப்புகிற பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. மாநகர சபை இந்த பணிகளை முன்னெடுக்கிறது. கோயிலினுடைய வழி சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாநகர சபை தான் முன்னெடுப்பது வழக்கம். இந்த நேரமே ஏராளமானது துவிச்சக்கர வண்டியை பாதுகாப்பு இடங்கள் எல்லாம் பாய்களை மிக அதிகளவிலான வாகனங்களை பார்க்க நினைச்சது. அந்த தூரம் எல்லாருமே நாடாளுகிற நம்ம அலங்கார கந்தனை தேடி வருவார்கள். ஏராளமான தேங்காய், சிகர் தேங்காய், அதே மாதிரி தான் கற்பூரம் கொடுக்கிறது. இந்த வாசல் பக்கத்திலேயே மிக அதிக அளவிலான வழிபாடுகள். அதை விட உள்ள கும்பிட போகிறதுக்கே பெரிய ஒரு கூட்டம் வாயிலில் 2 பக்கமே இருக்குது. மிக இறுக்கமான நேர்த்திகள், ஏனைய விஷயங்கள் எல்லாமே நல்லூரை பொறுத்தவரையில் இருக்கிறது. வழிபாட்டுக்கு வந்துடக்கூடிய வாழ்வியலை மிக தெளிவாக சொல்லிக் கொடுப்பதில் இந்த கோயிலுக்கு நிகர் இவர்கள் தான். முன்பாகவே அறிவுறுத்தல் பலகை கடந்த வருடம் விடப்பட்டிருந்தது. மும்மொழிகளிலும் இந்த அறிவுறுத்தல் பலகை இருக்கின்றதான் முக்கியமான விஷயம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அழகாக இந்த கோபுரம் இந்த கொடியோடு சேர்த்து நேற்றைய நாளில் மாலை பொழுதில் இதெல்லாம் நிறுவப்பட்டிருந்தது. காலையிலிருந்து மிக அதிகளவான பக்தர்கள் கந்தனை நாடி அருளை வேண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 9:15 மணி ஆகிறது. வசந்த மண்டபத்தில் பூசை எல்லாம் நடக்கிற இந்த வேளையில் தான் வாசல் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே நிரம்பி இருக்கிறது. இந்த கோபுரமும் இந்த அலங்கார கந்தனுடைய வளைவும் எல்லாமாக புதுப்பொலிவு பெற்று காட்சி தருகிறது என்பது முக்கியமான விஷயம். நேற்றைய நாளில் கொடிச்சீலையை செங்குந்தர்கள் கொண்டு கோவிலிலே ஒப்படைத்திருந்தார்கள். அந்த கொடிச்சீலை இன்றைக்கு இந்த கொடிமரத்திலிருந்து இப்போ உள்வீதி வலம் வருகிற அந்த அற்புதமான தத்ரூபமான காட்சியை நீங்கள் பார்க்குறீங்கள். சில காட்சிகள், சில விஷயங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போய் வணங்குவோம். ஆனால் எல்லா விதமான காட்சிகளையும் எல்லா விதமான தெய்வீக சுக அனுபவங்களையும் பெற்றுக்கொள்வது கிடையாது. அங்கே பூசையெல்லாம் முடிந்து ஒவ்வொரு விடயமாக கொடித்தம்மன் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுவாமிகள் பூசை முடித்து வசந்த மண்டபத்தில் இருந்து கொடித்தம்பன் நோக்கி எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி. தங்க வாகனத்தில், மூஷிகத்தில் விநாயக பெருமான், அதை விட முருகன்,
வள்ளி தெய்வானையர் தனியாக அன்ன வாகனத்தில் இந்த கொடித்தம்மன் நோக்கி எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி. வாசலில் கூடிய இந்த பக்தர்கள் எல்லாம் சுவாமி இந்த பக்கம் போனதுக்கு பிறகு அமர்ந்து கொள்வார்கள். எல்லோருமே சமத்துவமாக நடத்தப்படுவதும் கொடியேற்றத்தை எல்லாருமே பார்த்து வணங்கி வழிபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லி நிறைய விதமான நடைமுறைகள் வழக்கங்கள் நல்லூருக்கு தனித்துவமாக இருக்கிறது. ஏராளமானவர்கள் வழிபட வந்து அருள் பெறுகிற அற்புத தலம். இனி ஒரு மாதத்துக்கு யாழ்ப்பாண நகரமே அமைதியாய் ஆன்மீகமாய் எல்லாம் இருக்கும். அது மாத்திரமல்ல, வெளியில் வெவ்வேறுபட்ட இடங்களில் எனக்கே இப்போ ஒரு 4-5 நாளாக கனவேர் ஸ்ரீலங்காவுக்குள்ளேயே வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து தம்பி எப்போ நல்ல திருவிழா இருக்கும் என்று சொல்லியெல்லாம் கேட்கிறோம். எல்லா திருவிழாவுமே இங்கே விசேடமாக சிறப்பாக இருக்கும். ஆகவே அந்த தெய்வீக திருக்காட்சிகளை சுவாமி எழுந்து வருகிற அந்த அற்புதமான தருணங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். விக்கிரங்களை நீக்குகிற விநாயக பெருமான் தங்க மூஷிகத்தில் முன்னாக புறப்பட்டு போகிறார். வேலவன் இந்த அழகு கந்தன் அடுத்ததாக எழுந்து வருவார் இந்த கொடியேற்றம் காண்பதற்கு. இதை காண்பதற்கு நாடு பூராக உலகம் பூராக வாழ்கிற பக்த அடியார்கள் அத்தனை பேருமே காத்திருப்பார்கள். ஆனால் நேரில் காண்கிற பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கொடுத்தமைவதில்லை. யார் யார் இந்த முறை திருவிழாவை தருவீங்க, எப்படி இருக்கு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் மறக்காமல் பகிர்ந்து வைங்க. அதை விட ஊருக்கு வராதாக்கள் அல்லது கோயில் திருவிழாவை பார்க்க ஆசைப்படக்கூடிய ஆக்களுக்கு இந்த காணொலியை தவறாமல் அனுப்பி வையுங்க. ஒவ்வொரு நாளும் 25 நாளிலும் நிகழக்கூடிய முக்கியமான மகோற்சவத்தினுடைய எல்லா காட்சிகளும் இந்த பக்கத்தில் வரும். இப்போ வரையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்து வச்சிருங்க. முருகப்பெருமான் தங்க மயிலில் வர்றார். வள்ளியும் தெய்வயானையும் தேவியர் இருவராக தங்க அன்னத்தில் பவனி வருகிறார்கள். அதுக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் இருத்தப்படுவினம். அந்த ஒழுங்கும் நெறிமுறையும் தான் நல்லுரை இன்னும் உயர்த்தி வைத்திருக்கிறது. நேரங்கால தவறாத பூசை வழிபாடுகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்களை நல்லூருடைய சிறப்புகளாக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது பிரசன்னா குருக்களுடைய இசை மாலையில் தான் கேட்கலாம் என்றால் அது கந்த புராணமாக இருக்கும். காலைகளை கேட்பதற்கு இங்கே அந்த அருமையான பாடல் ஒன்றும் பிரசன்னா குருக்களுடைய குரலிலே வரும். பேணியே
துய்ய வேதனுமாலும் தேடியே காண பெய்ய தாமரை சாயார் ஆடியே ஐயனிருந்துவாரும் செங்கைதாயம் ஐயனிருந்துவாரும் செங்குகைதான் ஆமேகினை சொல்ல போமோ ஒருவராறு செய்வீக நல்லை இந்த வைபோகம் எங்கெங்கும் இல்லை தெய்வீக தலமிந்த நல்லை சதுர்வேதந்தாலும் கோபுரமே ஆகி நீப்பதும் நிலவரமே சதுர்வேதந்தாலும் கோபுரமே ஆகி நீப்பதும் நிலவரமே இது அதனாலே தலத்தையோ வெல்லுமே உலகம் பதினாடும் இதைத்தானே சொல்லுமே யாரும் மயிலாய் எழுந்து பஞ்சாட்சரமே புத்தி வளைந்து இருப்பதும் திரு நல்லூரே மயிலாயெழுந்து சடாட்சரமே புத்தி வளைந்து இருப்பதும் திரு நல்லூர் இது அதனால் எத்தனையோ வெல்லுமே உலகம் தானே சொல்லுமே யாரும் கதிரந்த விடசாலை பதியம் கோலை காணேனும் சென்று வீரேருல கூடுமோ தெய்வீக தலம் அநேக பிரதாப ரக்ஷகரோபகாராதி சகல விரதாதி விராஜித மகாவல்லி கஜாவல்லி சமேத ஜெகநாத நன்னயம்பவி அலங்கார வர்ணை இந்திராயாவித ஹஸ்தயோ பாரத தேசம்
நெல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, எல்லோரும் ஆவலாய் காத்திருந்த கொடி ஏறியிருக்கிறது. கோவிலிலே இருக்கின்ற 6 மணிக்கோபுரங்களில் இருந்தும் ஓம் ஓம் என்று பிரணவநாதம் வானில் ஒலி முழங்க, நாதஸ்வர மேள இசை முழங்க, வேத கோஷங்கள் முழங்க, தேவார இசை முழங்க, அடியவர்கள் எல்லோரும் அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா என்று கோஷம் எழுப்ப ஒரு தெய்வீக சுகா அனுபவத்தை நாங்கள் எல்லோரும் மெய் மறந்து அனுபவிக்க நல்லூரானுடைய கொடித்தம்பத்திலே ஏறியிருக்கிறது. இந்த கொடி எதை குறிக்கிறது என்றால் எங்களை குறிக்கிறது, ஆன்மாவை குறிக்கிறது. அதனாலே தான் பசுவினுடைய ரூபமாக அங்கே மயில் வரையப்பட்டிருக்கிறது. மயிலுக்கு மேலே வேல், அஸ்திர தேவராக வேல் வரையப்பட்டிருக்கிறது. அது பதியினுடைய ரூபம். கொடித்தம்பம் பதியினுடைய ரூபம்தான். ஆகவே பசு பதியை நாட வேண்டும் என்பதை சுட்டுவதாகத்தான் முருகப்பெருமான் அடியிலே இருந்து நுனி வரை அந்த கொடியை ஏற்றி மேலே காட்டியிருக்கிறார். கொடியேற்றுவதற்கு திருவருள் சக்தி தேவை. அதுதான் அந்த கயிறு. அந்த திருவருள் சக்தி தான் கொடி சீலையை மேலே கொண்டு போயிருக்கிறது. எனவே ஆன்மா இறைவனை அடைய வேண்டும் என்றால் திருவருள் சக்தி தேவை என்பதை சுட்டுவதாக அந்த காட்சி அமைந்திருக்கிறது. ஒரு விதத்திலே எங்கள் உடலிலே 6 ஆதாரங்கள் இருக்கின்றன என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை என்று 6 ஆதாரங்கள். மூலாதாரம் ஒரு சக்தி. அந்த சக்தியை பொதுவாக எல்லோரும் அதனுடைய அருமை பெருமைகளை அறியாமல் இன்பத்தை நாடுவதற்காக, குறிப்பாக சிற்றின்பத்தை நாடுவதற்காக மூலாதார சக்தியை பயன்படுத்துகிறார்கள். அந்த மூலாதார சக்தி இயங்கு நிலையிலே இருக்கிற பொழுது சிற்றின்பத்தின் வேட்கைக்காக ஒரு சக்தி வாய்ந்த செயற்பாட்டை அது செய்யும். அதை பெரியவர்கள் புரிவார்கள். ஆனால் யோகியர்கள், ஞானியர்கள், பக்தர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த சக்தியை மேல் நோக்கி எழுப்புவதற்கான முயற்சியை செய்வார்கள். அதைத்தான் யோக நிலை என்று சொல்கிறோம். அப்படி எழுப்புகின்ற சக்தியை குண்டலினி சக்தி என்று சொல்கிறோம். மூலாதாரத்திலே குண்டலினி சக்தி இருக்கிறது. சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால் இந்த ஸ்பைனல் கோட்டினுடைய நிறைவிடம், அதாவது முன்னாணினுடைய நிறைவிடம், அந்த நிறைவிடத்திலே தான் 3.5 சுற்றுவட்டத்திலே ஒரு அட்டைச்சுருள் போல குண்டலினி சக்தி இருக்கிறது. அந்த குண்டலினி சக்தி மேலே போய் கொடித்தம்பத்திலே இறைவனை அடைந்து அனுபவம் பெறுகிற பொழுது அந்த கொடிச்சீலையை கொடித்தம்பத்தை சுற்றி சுழல விடுகிறார்கள். அப்படி 3.5 சுற்று, அந்த கொடிச்சீலை 3.5 சுற்று கொடித்தம்பத்திலே சுற்றி இருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். நல்லூரானுடைய கொடித்தம்பத்திலும் அப்படி 3.5 சுற்றாக குண்டலினி சக்தியினுடைய அடையாளமாக இந்த கொடி அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அத்தகைய ஒரு பெரிய தெய்வீக தத்துவத்தை எங்களுக்குள்ளே உணர்த்தியவாறு நல்லூரானுடைய கொடி எழுந்திருக்கிறது. இன்றைய கொடியேற்றத்திற்கு சிவப்பு அலங்காரதாரர்களாக விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறார். வேர்பெருமான் தங்க மயில் வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறார். தேவியர் இருவரும் ஒரு சாத்துப்படியிலே, வள்ளியும் தெய்வ யானையும் ஒரு சாத்துப்படியிலே அவர்கள் அன்னவாகனத்திலே, ஹம்சம் எனப்படுகிற அன்னவாகனத்திலே எழுந்தருளி அருள்காட்சி நல்குகிறார்கள். எல்லாம் கண்கொள்ளா காட்சி. இந்த காட்சியை உஷாந்தன் வியூ ஊடாக தரிசிப்பவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நான் இந்த காட்சியை தரிசித்து விட வேண்டும். சிறு வயது தொட்டு நல்லூர் கொடியேற்றம் என்றால் நான் உள்ளே நின்று இந்த கொடியேற்றத்தை பார்க்கின்ற அனுபவத்தை பெற்றவன். இந்த முறை எனக்கு சிறிய ஒரு துரதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். உள்ளே சென்று நின்றேன். ஆனால் மிக 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 அதிகளவான பக்தர்கள். எனக்கோ மயக்கம் வருவதை போன்ற ஒரு உணர்வு. இது ஏன் சொல்கிறேன் என்றால், எள்ளு போட்டால் எள்ளு விழாது என்று சொல்லக்கூடிய பழமொழி இன்றைக்கு அதை நான் பொருத்தி பார்த்தேன். அந்த அளவிற்கு அடியவர்கள் ஆலயத்திற்குள்ளே கூடியிருக்கிறார்கள். மயக்கம் வராத குறையாக கொடியேறுகிற நேரம் வெளியே வந்து கோபுரத்திற்கு முன்னாலே அலங்காரா நல்லூரா என்று
ரசித்து தரிசித்து கொண்டிருந்தேன். அந்த வகையில் முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்து உஷாந்தன் வியூ இவற்றையெல்லாம் தரிசனப்படுத்துகிறது. அலங்காரா நல்லூரா என்று மனதிலே நினைந்தவாறு இந்த காட்சிகளை தரிசியுங்கள். முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கைகூடட்டும், இஷ்ட சித்திகள் எல்லோருக்கும் சித்தி பெறட்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அலங்காரா நல்லூரா.